அருள்மிகு மாசாணி அம்மன் தோற்றம் குறித்த வரலாறு மிகவும் நெகிழ்ச்சியானது மற்றும் நீதியை போற்றுவது. ஆனைமலை பகுதியில் வாழ்ந்த ஒரு பெண்ணின் தியாகமே இந்த தெய்வீகக் கதையின் அடிப்படை. முன்னொரு காலத்தில் ஆனைமலை பகுதியை நன்னன் என்ற குறுநிலம் மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் தனது அரண்மனை தோட்டத்திலிருந்த ஒரு மாமரத்தை உயிர்மூச்சாக கருதினான். அந்த மரத்தின் கனிகளை யாரும் பறிக்கக்கூடாது, கீழே விழுந்தாலும் யாரும் தொடக்கூடாது என்பது அவனது கடுமையான சட்டம். ஒருநாள் அந்த ஆற்றில் நீராட வந்த ஒரு இளம்பெண் ஆற்றில் மிதந்து வந்த அந்த மாமரத்தின் பழம் ஒன்றை யதார்த்தமாக எடுத்து சுவைத்தாள். மன்னனின் காவலர்கள் இதை பார்த்து அவளை பிடித்துச் சென்று மன்னனிடம் நிறுத்தினர். மன்னன் நன்னன் எதை குறித்தும் யோசிக்காமல் அரசு விதிகளை மீறியதற்காக அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை என்று தீர்ப்பளித்தான். அந்த பெண்ணின் தந்தை தன் மகளின் அறியாமையை மன்னிக்குமாறு வேண்டினார். அவளுக்கு பதிலாக தன் எடையுள்ள தங்கம் மற்றும் பெண் யானைகளை தருவதாக கெஞ்சியும் இரக்கமற்ற மன்னன் அந்த பெண்ணை கொன்றுவிட்டான். மன்னனின் அநீதியால் மாண்ட அந்த இளம்பெண் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தாள். அவளது உடல் புதைக்கப்பட்ட இடத்தில் மக்கள் அவளது நினைவாக ஒரு உருவத்தை உருவாக்கி வழிபடத் தொடங்கினர். மண்ணில் சாய்ந்த கோலத்தில் அவள் உயிரை நீத்ததால் இன்றும் மாசாணி அம்மன் கிடந்த கோலத்திலேயே, அதாவது சயன நிலையில் காட்சியளிக்கிறாள். அநீதிக்கு எதிராக நீதி கேட்ட பெண் என்பதால் மக்கள் தங்கள் குறைகளை முறையிட இங்கே வருகிறார்கள். குறிப்பாக திருடு போன பொருட்கள் கிடைக்கவோ அல்லது தீராத துன்பங்கள் நீங்கவோ அம்மனிடம் மிளகாய் அரைத்து பூசும் சடங்கு இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனைமலையில் உள்ள இந்த தலம் அநீதியை அழித்து நீதியை காக்கும் சக்தியாக இன்றும் பக்தர்களால் வணங்கப்படுகிறது.